திரைக்கதை மன்னன் என அழைக்கப்பட்டவர். தமிழ் சினிமாவின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் கதையையும் திரைக்கதையையும் மையமாக கொண்டு வெற்றி பெற்ற இயக்குநர்கள் மிக குறைவு. அந்த பட்டியலில் மிகவும் தனித்துவமாக திகழும் பெயர் கே. பாக்யராஜ். இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர், எழுத்தாளர் என பல முகங்களை கொண்ட அவர் ஒரே மனிதராக தமிழ் திரைப்பட உலகில் அழியாத முத்திரையை பதித்திருக்கிறார். பெரிய கதாநாயகர்களோ மிகப்பெரிய பட்ஜெட்டோ இல்லாமல் வெறும் கதை சொல்லும் திறமையால் ரசிகர்களை திரையரங்குகளுக்கு வரவழைக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் பாக்யராஜ். இவரது முழு வாழ்க்கை பின்னணி பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கே. பாக்யராஜின் முழு பெயர் கிருஷ்ணசாமி பாக்யராஜ். இவர் 1953 ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர். இவரது பெற்றோர் கிருஷ்ணசாமி, அமராவதி. இவருக்கு செல்வராஜ், தன்ராஜ் என 2 அண்ணன்கள் உள்ளனர். இவர் 3வது மகன். சிறு வயதிலிருந்தே திரைப்படங்கள் மீது இவருக்கு மிகுந்த ஈர்ப்பு இருந்தது. அந்த காலகட்டத்தில் கிராமத்தில் இருந்து சினிமாவுக்கு வருவது மிகவும் கடினமான ஒரு விஷயம். குடும்பத்தில் யாருக்கும் சினிமாவுடன் தொடர்பு கிடையாது. பரிந்துரை செய்ய யாரும் கிடையாது. பணமும் இல்லை. இருந்தது ஒரே ஒரு கனவு மட்டுமே. அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற உறுதி அவரை அமைதியாக இருக்க விடவில்லை. அன்றைய காலத்தில் சென்னை தான் தமிழ் திரைப்பட உலகின் இதயம். ஒருமுறை சென்னைக்கு சென்றால் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மிக குறைந்த பணத்துடன் சென்னைக்கு வந்தார் பாக்யராஜ். சென்னைக்கு வந்ததும் வாழ்க்கை அவர் நினைத்தது போல எளிதாக இருக்கவில்லை. சினிமா நிறுவனங்களின் கதவுகளை தட்டினார். தயாரிப்பு அலுவலகங்களுக்கு சென்றார். பல இடங்களில் காத்திருந்தார். அப்போது வாய்ப்பு வந்தால் சொல்கிறோம் என்று சிலர் அனுப்பிவிட்டனர். இன்னும் சிலர் நேரடியாகவே மறுத்துவிட்டார்கள். ஆனால் அந்த மறுப்புகள் அவரை பின்னோக்கி இழுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கையுடன் மீண்டும் முயற்சி செய்து வந்தார். இந்த முயற்சிகளின் நடுவே அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக வந்தவர்தான் இயக்குனர் பாரதி ராஜா. அப்போது புதிய சிந்தனைகளுடன் தமிழ் சினிமாவில் புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்த பாரதி ராஜாவின் படங்கள் கிராம வாழ்க்கையை மிகவும் இயல்பாக காட்டியதால் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன. அந்த அணியில் உதவி இயக்குனராக சேர வேண்டும் என்பது பாக்யராஜின் மிகப்பெரிய ஆசையாக இருந்தது. பல முயற்சிகளுக்கு பிறகு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. உதவி இயக்குனராக இணைந்த அவர் வெறும் உதவியாளராக மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் மாணவராகவும் இருந்தார். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் உள்ளிட்ட படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றினார். உதவி இயக்குனராக இருந்தாலும் கதை சொல்லும் திறமையில் அவர் தனித்திறமையுடன் இருந்தார். அந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் பெரும்பாலான படங்கள் வீர நாயகர்களையும் பழிவாங்கும் கதைகளையுமே மையமாக கொண்டிருந்தது. ஆனால் பாக்யராஜின் மனதில் வேறு ஒரு உலகம் இருந்தது. மக்கள் தினமும் சந்திக்கும் பிரச்சனைகளிலேயே மிக பெரிய கதைகள் இருக்கின்றது என்று நம்பினார் அவர். அதனால் அவரது கதைகளில் சாதாரண மனிதர்களே நாயகர்களாக இருந்தனர். அதுதான் பின்னாளில் அவரை ரசிகர்களின் வீட்டுக்குள் கொண்டு செல்ல மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. எழுத்தில் தன்னுடைய திறமையை நிரூபித்தவர். 1979 சுவரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். இந்த படத்தில் அவரும் நடித்திருப்பார். பிறகு இவருடைய குரு பாரதி ராஜா இயக்கிய புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜையே முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார். பிறகு டைரக்ஷனில் இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு என அடுத்தடுத்து ஹிட்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தார். பாக்யராஜ் திரைக்கதை மன்னன் என தனித்து கொண்டாடப்படுவதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கின்றது. அவருடைய கதையின் மாந்தர்கள், அவர்கள் நிகழ்த்தும் விஷயங்கள், அவர்கள் பேசும் வசனங்கள் என யதார்த்தமானதாக இருக்கும். அப்படியான கதாபாத்திரங்களை நம் இயல்பு வாழ்க்கையிலும் பொருத்தி பார்க்க முடியும். இப்படியான விஷயங்களை நகைச்சுவையோடு சேர்த்து சுவாரஸ்யமான திரைமொழியில் அவர் தொடர்ந்து கொடுத்ததின் காரணமாக அவர் திரைக்கதை மன்னன் என கொண்டாடப்பட்டு வருகிறார்.
ஆங்கிலம், இந்தி தெரியாமல் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனையே இயக்கியவர் பாக்யராஜ். கொங்கு தமிழில் அழகாக வசனங்களை உச்சரிப்பதிலும் நடிகர் நடிகைகளுக்கு வசனங்களை சொல்லிக் கொடுப்பதிலும் பாக்யராஜுக்கு நிகர் யாரும் இல்லை. நடிகை ஊர்வசியை தமிழ் சினிமாவுக்கு அழைத்து வந்தது பாக்யராஜ் தான். இன்று கிளாசிக் படமாக கொண்டாடப்படும் முந்தானை முடிச்சு படத்தில் ஊர்வசியை அறிமுகப்படுத்தினார். இந்த படத்திற்கு முன்பு ஊர்வசி மலையாள சினிமாவில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும் அவர் கதாநாயகியாக நடித்த முதல் திரைப்படம் இதுதான். ஊர்வசியின் சகோதரியான கல்பனாவை தமிழில் அறிமுகப்படுத்தியதும் பாக்யராஜ் தான். பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான ஒரு கைதியின் டைரி படத்தின் திரைக்கதை ஆசிரியர் பாக்யராஜ் தான். அந்த படத்தை இந்தியிலும் ரீமேக் செய்யும் வாய்ப்பு பாக்யராஜுக்கு கிடைத்தது. இந்த படம் இந்தியில் ரீமேக் செய்வது என முடிவு செய்யப்பட்ட பிறகு இதன் திரைக்கதையை எழுதியவர் யார் என்று அமிதாப் பச்சன் கேட்டிருக்கிறார். அது பாக்யராஜ் என்று தெரிந்ததும் அவரையே இந்தி வடிவத்தையும் இயக்க சொல்லுங்கள், அவர்தான் கதையின் ஆன்மாவை சரியாக கொண்டு வர முடியும் என்று அமிதாப் பச்சன் தெரிவித்திருக்கிறார். பிறகு பாலிவுட்டிற்கு சென்று இந்த படத்தை இயக்கினார் பாக்யராஜ். இவருடைய உதவி இயக்குநர்களாக பணியாற்றியவர்கள் பிறகு கோலிவுட்டுக்கு சில முக்கியமான படைப்புகளையும் கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக பார்த்திபன் பாக்யராஜிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர். பின்னர் புதிய பாதை படத்தின் மூலம் இயக்குநராகவும் நடிகராகவும் அறிமுகமாகி தேசிய விருது பெற்றார். ஆண் பாவம் உள்ளிட்ட பல ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனர் மற்றும் நடிகர் பாண்டியராஜனும் பாக்யராஜிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர்தான். இப்படி இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர் என்பதை தாண்டி நடிகராகவும் உச்சத்தை தொட்டவர் பாக்யராஜ். பாக்யராஜ் நடித்த படங்களில் அதிரடி சண்டை காட்சிகளோ பிரம்மாண்டமான ஓபனிங் சீன்களோ இருக்காது. இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு அவர் ஃபேமிலி ஹீரோவாக உருவெடுத்தார். பாக்யராஜ் எழுத்தின் மீது உள்ள ஆர்வத்தால் பாக்யா என்ற பெயரில் ஒரு வார இதழை தொடங்கினார். இந்த இதழில் வெளிவந்த கேள்வி பதில்தான் முக்கியமான பகுதி. வாசகர்கள் கேட்கும் அத்தனை கேள்விகளுக்கும் தன்னுடைய பாணியில் இந்த இதழில் பதில் கொடுத்து வந்தார். தனது படங்களில் நடித்திருந்த பிரவீணாவை திருமணம் செய்து கொண்டார் பாக்யராஜ். பிறகு பிரவீணா உடல்நலக் குறைவால் இறந்து விட்டார். இதனை அடுத்துதான் பூர்ணிமாவை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்திற்கு எம்ஜிஆர் வருகை தந்து திருமாங்கல்யம் எடுத்து கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாக்யராஜ் பூர்ணிமா தம்பதிக்கு சரண்யா, சாந்தனு என 2 பிள்ளைகள் உள்ளனர். சரண்யா, சாந்தனு இருவருமே நடிகர்கள். எம்ஜிஆரின் ரசிகராக இருந்த பாக்யராஜ் அதிமுகவில் இணைந்தார். பிறகு அந்த கட்சியில் இருந்து வெளியேறி எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை நடத்தினார். இந்த கட்சி 1991 கேரள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. அதில் ஒரு வேட்பாளர் 87 வாக்குகளை பெற்றிருந்தார். இந்த கட்சி ஆரம்ப கட்டத்திலேயே படுதோல்வி அடைந்தது. பாக்யராஜ் பின்னர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார். பிறகு ஏப்ரல் 5, 2006 அன்று கட்சித் தலைவர் கருணாநிதி முன்னிலையில் பாக்யராஜ் திமுகவில் இணைந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை விமர்சித்திருந்தார். பின்பு திமுகவில் இருந்தும் விலகி அரசியலில் ஒரு பார்வையாளராக மட்டுமே இருந்து வந்தார். பாரதி ராஜாவை போல் பாக்யராஜ், பாண்டியராஜன், பார்த்திபன், வி. சேகர், லிவிங்ஸ்டன், ஜி.எம். குமார் ஆகியோர் வெற்றிகரமான இயக்குநர்களாக திகழ்ந்தனர். பாக்யராஜுக்கு இந்தி, ஆங்கிலம் தெரியாது. ஆனாலும் இந்தியில் அமிதாப்பை வைத்து ஏக் ஹைபுல் என்ற படத்தை இயக்கியிருந்தார். இதுவரை தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட மொழிகளில் 100 படங்களில் நடித்தும் இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கிறார். 25 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். பாக்யராஜ் அவர்கள் 50 ஆண்டு திரைப்பயணத்தை முடித்ததற்காக அவருக்கு பாராட்டு விழாவும் நடந்தது. அதேபோல் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் அவருக்கு கிடைத்தது. இந்த நிலையில் நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் இன்று மாரடைப்பால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு காலமானார். இவருடைய மறைவு திரையுலகினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு நல்ல திரைக்கதை எப்போதும் காலத்தால் அழியாது என்பதை தனது வாழ்க்கையாலும் தனது படைப்புகளாலும் நிரூபித்தவர் கே. பாக்யராஜ். அவரது பெயர் ஒரு மனிதரின் பெயர் மட்டுமல்ல, தமிழ் சினிமாவின் திரைக்கதை வரலாற்றில் என்றென்றும் அழியாத ஒரு அத்தியாயம். ஒரு சுவாரஸ்யமான கதையை எப்படி நேர்த்தியான திரைக்கதையாக மாற்ற வேண்டும் என்பதற்கு பாக்யராஜின் படைப்புகள் எடுத்துக்காட்டாக தமிழ் சினிமாவில் என்றென்றும் நிலைத்திருக்கும்.